ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம மீராக்ஷம் அப்படிங்கிற ஃபில்மை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபில்மோட ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன வில்லேஜை காமிப்பாங்க. இங்கே மரியம்ங்கிற ஒரு பொண்ணு அவளோட அம்மா அப்பா கூட சேர்ந்துருக்கிறா. அவளோட அப்பா ஒரு நார்மலான டெய்லர். அப்புறம் அவளோட அம்மாவோட கதைன்னு பார்த்தா அவங்களுக்கு பரதநாட்டியம்னா உயிர். இவங்களோட வீட்டுக்கு முன்னாடி டெய்லி ஒரு டான்ஸ் கிளாஸ் கூட நடந்துகிட்டே தான் இருக்குது. அங்கே பொண்ணுங்களுக்கு மட்டும் பரதநாட்டியம் கற்று தருவாங்க. இப்போ இந்த மரியமோட அம்மாவுக்கு பரதநாட்டியம் எல்லாம் கூட தெரியும். அப்படி அவங்க அடிக்கடி ஆடுறது எல்லாத்தையும் பார்க்குறப்போ மரியத்துக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்படியெல்லாம் ஒரு சுச்சுவேஷனில் போயிட்டு இருக்கிறப்போ மரியமோட அம்மா எதிர்பாராத விதமாக ஒரு நாள் இறந்துடுறாங்க. இப்படி இவங்க அம்மா ஆன பிறகு மரியம் ஃபுல்லா தனிமையாக தொடங்குறா. தென் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. கொஞ்ச நாளுக்கு பிறகு அவங்களோட அம்மாவுக்கு காரியம் பண்றதுக்காக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றாங்க. அப்படியே இதுல கலந்துக்கிறதுக்காக மரியமோட பாட்டி, மரியமோட பெரியம்மான்னு எல்லாரும் வராங்க. இப்ப இந்த மாதிரி எல்லாரும் வந்திருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு கொடுக்கறது கூட இந்த வீட்டுல எதுவுமே இல்லை. இப்ப இதே டைம் மரியமோட பெரியம்மா என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் சாமான் வாங்கணும், பஜாருக்கு போயிட்டு சாமான்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி மரியத்தோட அப்பா கிட்ட சொல்றாங்க. ஆனா பாவம் அவர்கிட்ட பணம் இல்லை. இப்ப இதை கவனிச்ச மரியம் கிச்சன் போய் அங்க இருக்கிற ஒரு டப்பால இருந்து கொஞ்சம் பணம் எடுத்து அவருக்கு தர்றா. அப்படி தந்துகிட்டு இது அம்மா வச்சிருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இப்ப இதே டைம் மரியமோட பெரியம்மாவோட பொண்ணானா புல்சம் அப்படிங்கிற ஒரு பொண்ணை காட்டுவாங்க. இப்ப அந்த புல்சம் அதே ஏரியால இருக்கிற கோலி அப்படிங்கிற ஒரு பையன் லவ் பண்ணிட்டு இருக்கிறான். கோலி ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறான். அதனால புல்சமோட வீட்டுல இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறது அவளுக்கு ஆல்ரெடி தெரியும். தென் இப்ப இவங்க அரேஞ்ச் பண்ண இந்த காரியத்துக்கு ஹசீம் சேட் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆள் கூட வர்றாரு. இந்த ஊர் ஃபுல்லா இவருக்கு பயங்கரமான மரியாதை இருக்குது. எல்லாரும் பயங்கரமா மதிக்கவும் செய்யறாங்க. இப்ப இங்க வந்து இதுல எல்லாத்துலயும் கலந்துக்கிட்டு மரியத்தோட அப்பா கிட்ட, உங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டம் வந்தாலோ ஏதாச்சும் தேவை வந்தாலோ என்கிட்ட வாங்க, கண்டிப்பா கவலைப்படாம முகம் சொல்லிக்காம வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. தென் அப்படியே கார்ல ஏறி கிளம்ப போற டைம் மரியத்தை பார்த்து, இப்ப இருந்து இந்த பாப்பாவுக்கு நீங்க தான் அம்மா அப்பா, அதனால இனிமே நல்லபடியா பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. தென் இப்படி அந்த காரியம் எல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்களோட பெரியம்மாவும் இங்க இருந்து கிளம்பி அப்படியே அவங்க ஊருக்கு போறாங்க. தென் இப்படியே இன்னைக்கு நாள்ல இருந்து மரியம் டெய்லி அவங்களோட மொட்டை மாடிக்கு போய் ஆப்போசிட்ல நடக்கிற அந்த டான்ஸ் கிளாஸை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே அந்த மியூசிக் எல்லாம் கேட்குறப்போ தானும் டான்ஸ் ஆடணும் அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் எல்லாம் கூட வருது. பாவம் இந்த பொண்ணு இந்த டைம்ல மட்டும்தான் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கிறா. மற்ற டைம்ல அவளோட அம்மாவை நினைச்சுக்கிட்டு எப்பவும் ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பா. இப்போ அது மட்டும் இல்லாம டெய்லி ஸ்கூலுக்கு போற வழியிலையும் 2 நிமிஷம் அந்த கிளாஸ் முன்னாடி நின்று அதை பார்த்துக்கிட்டு தான் அங்கிருந்து கிளம்புவா. இப்போ இந்த மாதிரியான விஷயத்த எல்லாத்தையுமே அவளோட அப்பா பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. அப்படியே பார்த்துக்கிட்டு ஒரு நாள் டைரக்டா அவகிட்ட போய், உனக்கு அந்த பரதநாட்டியம் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீயே கத்துக்கலாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு மரியம், எனக்கு பிடிக்கல, நான் சும்மா பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்ப இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவளோட அப்பா ஒரு பேப்பர் தந்து, உனக்கு நான் பரதநாட்டியம் கிளாஸ்ல அட்மிஷன் கூட வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப இந்த பேச்சை கேட்டதும் மரியம் பயங்கர ஹாப்பி ஆகுறா. அவளோட அம்மா இறந்து ரொம்ப நாளுக்கு பிறகு உண்மையா சிரிச்சதுன்னா அவ இந்த விஷயத்துக்கு மட்டும்தான். அதே டைம் சலீம் மரியம் கிட்ட, இந்த விஷயத்த உன்னோட பெரியம்மாக்கு சொல்ல வேண்டாம், இப்ப எதுக்காக இவர் இந்த மாதிரி சொல்றாருன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அப்படியே இந்த மரியம் பரதநாட்டியம் கத்துக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு தெரிஞ்சா அவங்க சம்மதிக்கவே மாட்டாங்க. இப்ப இவங்களோட பெரியம்மா சரி, அது மட்டும் இல்லாம இதே விஷயத்தினால யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது இப்ப நமக்கு தெரியும். இப்ப இந்த மரியத்தோட டான்ஸ் கிளாஸ் ஈவினிங் 4 மணில இருந்து 6 மணி வரைக்கும் இருக்கும். அப்படி இன்னைக்கு 4ல இருந்து அந்த கிளாஸ்க்கு எல்லாம் போக ஸ்டார்ட் ஆகுறா. இப்ப ஸ்டார்டிங்ல கால் எப்படி வைக்கணும், கை எப்படி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்ஸ் எல்லாம் சொல்லி தர்றாங்க. அப்படி சொல்லி தர்றப்போ மரியம் பண்றது எல்லாத்தையும் பாக்குற அந்த டீச்சர், இதெல்லாம் இவளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி இருக்குதே அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு வித்தியாசமா பாக்குறாங்க. அப்படின்னா அவ்வளோ சகஜமா அவ்வளோ பழக்கப்பட்ட மாதிரி பண்றாங்க. தென் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அப்படியே மரியத்துக்கு இங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடைச்சிட்டாங்க. அப்படியே மரியத்தோட டீச்சருக்கும் அவளை ரொம்ப பிடிச்சு போகுது. இப்படியே இதெல்லாம் போயிட்டு இருக்கிறப்போ மரியம் பழைய மாதிரி ஹாப்பியா இருக்க தொடங்குறா. ஆனா கொஞ்ச நாளுக்கு பிறகு மரியத்தோட பெரியம்மாவோட ஃபேமிலி இவங்களோட வீட்டுக்கு வர்றாங்க. வந்து இவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படியே பேசிட்டு இருக்கிறப்போ பொண்ணுங்களுக்கு எப்படி சமைக்கிறது, துணி தைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த ஈவினிங் 4 மணில இருந்து 6 மணி வரைக்கும் சொல்லி தர்றேன், அதனால மரியத்தை கண்டிப்பா நாளையில இருந்து அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வீட்டுல சொல்றாங்க. இப்ப இந்த மரியத்தோட பெரியம்மாவோட வீடும் பக்கத்து தெருவுல தான் இருக்குது. இப்படி இவங்க சொல்றதுக்கு இப்ப பதில் எதுவுமே சொல்ல முடியாம எல்லாரும் சைலண்டா இருக்கிறாங்க. அப்படியே சைலண்டா இருந்துகிட்டு வேற வழி இல்லை சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் ஆகி மரியம் அதே டைம் பரதநாட்டியம் கிளாஸுக்கு போவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப மரியத்தோட பெரியம்மாவுக்கு இதை கேட்டதும் பயங்கர கோவம் வருது. மரியத்தோட அப்பாவை பயங்கரமா திட்ட தொடங்குறாங்க. உனக்கு தலையில ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் இருக்கா? இந்த விஷயம் நம்ம ஆட்களுக்கு தெரிஞ்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? டான்ஸ் கீன்ஸ் எல்லாம் வேண்டாம், நாளையில இருந்து என் வீட்டுக்கு அனுப்பு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா சத்தம் போட்டு சொல்றாங்க. அப்படி சொல்லிக்கிட்டு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி இங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இப்ப இந்த மரியம் அவங்க டான்ஸ் கிளாஸ்ல எல்லாரோடையும் சூப்பரா ஆடக்கூடிய ஒரு பொண்ணு. ஆனா இப்ப வேற வழியே இல்லாம பெரியம்மா கிட்ட போய் துணி எப்படி தைக்கிறது அப்படிங்கிற மாதிரி கத்துக்க தொடங்குறா. அப்படி இவங்க பெரியம்மா கிட்ட இருந்தாலும் மனசு ஃபுல்லாவுமே பரதநாட்டியம் கிளாஸ்ல மட்டும்தான் இருக்குது. இப்படியே இதே விஷயத்த பத்தி மரியம் தன்னோட அப்பா கிட்ட சொல்றா. இப்ப தான் பொண்ணு இந்த மாதிரி கஷ்டப்படுறத பார்க்க முடியாத அப்பா என்ன பண்றாருன்னா, அடுத்த நாளே மரியத்தோட டான்ஸ் டீச்சரை பார்த்து மரியத்தோட கிளாஸ் டைமை மட்டும் மாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. தென் அடுத்த நாள்ல இருந்து மரியம் காலையில 6 மணிக்கு டான்ஸ் கிளாஸுக்கு போக தொடங்குறா. தென் அப்படியே
ஈவினிங் ஸ்கூல்ல இருந்து வந்ததும் பெரியம்மா கிட்ட துணி தைக்க கத்துக்கிறதுக்காக போயிடுவா. இப்ப இப்படியே இதை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு அந்த பக்கம் இருக்கிற கோலி என்னன்னு பார்க்கலாம். இந்த 7:30 மரியத்தோட அப்பா கிட்ட தான் ஃபுல்லா ட்ரெஸ் எல்லாம் தச்சுக்குவான். ஆனா பணம் தர மாட்டான். நாளை கழிச்சு கண்டிப்பா தந்துடும் அப்படிங்கிற மாதிரி வாயிலே வாஷிங் மிஷின் ஓட்ட தெரிஞ்சவன். தென் அப்படியே ஒரு நாள் மரியத்தோட டீச்சர் மரியத்துக்கிட்ட கேக்குறாங்க, நீ ஒரு முஸ்லீம் பொண்ணு இல்ல, இந்த பரதநாட்டியம் ஃபுல்லா பூஜை சாமி அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்காக பண்ற விஷயம் உனக்கு இந்த விஷயம் எதுவும் கஷ்டமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஆனா பாவம் இந்த மரியம் ரொம்ப ரொம்ப இன்னசென்டான பொண்ணு. அந்த பொண்ணுக்கு இப்போ வரைக்கும் அதை பத்தின யோசனையோ வரல. இந்த நெக்ஸ்ட் சீன்ல ஒரு நாள் காலையில மரியம் டான்ஸ் கிளாஸுக்கு போயிட்டு இருக்கிறா. அப்படி அவங்க போறது எல்லாத்தையும் இந்த ஏரியால இருக்கிற ஒரு பெரியவர் பாக்குறாரு. அப்படி பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ஆட்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு ஸ்ட்ரெயிட்டா மரியத்தோட வீட்டுக்கு போறாரு. போய் உன்னோட பொண்ணு பரதநாட்டியம் கத்துக்கிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஊருக்குள்ள குசுகுசுன்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்குது. இந்த விஷயம் ஹசீம் சேட்டோட காதுக்கு போச்சுன்னா பயங்கர பிரச்சனை எல்லாம் கூட நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமா பேசுறாரு. அதுக்கு சலீம், ஆமா என்னோட பொண்ணு டான்ஸ் கத்துக்கிட்டு தான் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதுல மறைக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த நெக்ஸ்ட் சீன்ல மரியத்தோட டீச்சர் மரியத்துக்கிட்ட, நாளைக்கு காலையில எங்க வீட்டுல ஒரு பூஜை இருக்குது, பூஜை முடிஞ்ச பிறகு நீயும் ராகினியும் சேர்ந்து சின்னதா ஒரு ப்ரோக்ராம் கூட பண்ணணும்னு சொல்றாங்க. இப்ப இதுல மேட்டர் என்னன்னா, இந்த டீச்சருக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பெரிய மனுஷங்க எல்லாம் சேர்ந்து இவங்களோட அகாடமிலேயே யாரு சூப்பரா டான்ஸ் பண்றா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக எப்பவும் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. அப்படியே இந்த மரியத்தோட டான்ஸ் திறமையையும் அவங்க எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறது இந்த டீச்சரோட ஆசை. இப்ப இந்த விஷயத்துக்கும் மரியம் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆனா இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறதுக்கு மரியம் பயங்கரமா பயந்துகிட்டே இருக்கிறா. ஆனா மரியத்தோட அப்பா அவளுக்கு தைரியம் சொல்றாரு, நீ யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, உன்னோட டேலண்ட் தான் உன்னை காப்பாற்ற போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப இந்த ப்ரோக்ராமுக்கு இந்த அகாடமியோட ஹெட்டான ஜெயபிரகாஷ் அப்படிங்கிறவர் அவரோட பொண்ணு அஞ்சலியோட வந்திருக்கிறாரு. அப்படி வந்து மரியத்தோட டான்ஸை பார்த்து பயங்கர இம்ப்ரெஸ். இப்ப இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, ஜெயபிரகாஷோட பொண்ணான அஞ்சலிக்கு முஸ்லீம் சூஃபி சாங்ஸ்னா பயங்கரமா பிடிக்கும். ஆனா இந்த விஷயம் அவளோட அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்காது. இப்படியே இவங்க ஒரு ஓரமா பேசிட்டு இருக்கிறப்போ அந்த பக்கம் கொஞ்சம் பொண்ணுங்க எல்லாம் மரியத்தை சுத்தி நின்று டான்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ண அப்படிங்கிற மாதிரி என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த விஷயம் இப்ப இந்த ஜெயபிரகாஷோட கதையை கேக்குது. நீ ஒரு முஸ்லீம் பொண்ணா இருந்துகிட்டு எப்படி பரதநாட்டியம் எல்லாம் கத்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி புகழ்ந்து தள்ளுறாங்க. இப்ப இவங்க பேசுற இதை கேட்டதும் ஜெயபிரகாஷுக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்குது. அப்படியே உள்ளுக்குள்ள பயங்கர டென்ஷனா கோவம் எல்லாம் பட்டுக்கிட்டு தன்னோட பொண்ணை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. அப்படியே கிளம்பி அவரோட பொண்ணு கிட்ட, நீ டெய்லி இந்த சூஃபி பாட்டு அது இதுன்னு கேட்டு ஒரு ஓரமா உட்கார மட்டும்தான் லாயக்கு. அங்க என்னன்னா ஒரு முஸ்லீம் பொண்ணு பரதநாட்டியம் கத்துக்கிட்டு பயங்கரமா ஆடவும் செய்யறா. அவளே கத்துக்கிட்ட பிறகு ஒன்னாலயா முடியல அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு இந்த அஞ்சலி சைலண்டா ஒரு பதில் சொல்றா. அவ ஒரு முஸ்லீம் பொண்ணா இருந்தாலும் கூட இதுலதான் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. தென் இப்படியே கொஞ்சம் டைமுக்கு பிறகு அஞ்சலி மரியத்தை மீட் பண்ணி பேச தொடங்குறாங்க. அப்படி பேச தொடங்கின பிறகு இந்த அஞ்சலியோட கேரக்டர் மரியத்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போகுது. தென் இப்படியே இந்த டான்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி மரியம் தன்னோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறப்போ அவளோட அப்பா கிட்ட, ப்ரோக்ராம் எல்லாம் சூப்பரா முடிஞ்சிச்சு, ஆனா எல்லாரும் என்கிட்ட வித்தியாசமான கொஸ்டின் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் சீன்ல இந்த மரியத்தோட டான்ஸ் மேட்டர் அந்த ஹசீம் சேட் வரைக்கும் போயிடுது. அப்படி தெரிஞ்சது மரியத்தோட அப்பா சலீம் கிட்ட வர்றாரு. அப்படி வந்து நீ பண்றது சரியான வேலை கிடையாது அப்படிங்கிற மாதிரி நல்லது சொல்ல ட்ரை பண்றாரு. அதுக்கு சலீம், என்னோட ஒய்ஃப் இறந்த பிறகு என்னோட பொண்ணு ஃபுல்லாவுமே டல் ஆயிட்டா. எப்ப அவ டான்ஸ் ஆட தொடங்கினாலோ அதுக்கு பிறகுதான் நான் அவ சிரிக்கிறதையே பார்க்க முடிஞ்சிச்சு. அதனால அவளோட விருப்பம் தான் என்னோட விருப்பம் அப்படின்னு சொன்னதும் ஹசீம், உன் மேல நம்ம ஆட்கள் எல்லாம் பயங்கர கோவமா இருக்கிறாங்க. உன்னோட வயிற்று பொழப்பே நம்ம மக்கள் மூலமா தான் நடந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு துளியா சேர்ற தண்ணி தான் கடலாகும். தனியா ஒரே ஒரு துளி தண்ணி மட்டும் இருந்துச்சுன்னா ஈஸியா ஆவியாகி மறைஞ்சு போயிடும். அதை கவனத்துல வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ இவர் இந்த மாதிரி என்ன சொன்னாலும் சலீம் கண்டுக்கிற மாதிரியே இல்ல. ஒரு சின்ன பொண்ணு அவ விரும்புறத பண்ற சுதந்திரத்தை கூட கொடுக்க முடியாத அளவுக்கு நம்மளோட சமுதாயம் மோசமாயிடுச்சா, இதெல்லாம் கேட்கறதுக்கே நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி சலீம் அவர்கிட்ட சொல்றாரு. தென் இப்படியே இந்த மரியம் அண்ட் அஞ்சலி பயங்கர க்ளோஸ் ஆயிட்டாங்க. ஆனா அவங்களோட க்ளோஸ்னஸ் இந்த ஜெயபிரகாஷுக்கு பிடிக்கவே இல்லை. அப்படியே ஜெயபிரகாஷ் சலீம் கிட்ட, உனக்கே தெரியும் உங்க ஆட்களும் எங்களை ஏத்துக்கிட மாட்டாங்க, எங்க ஆட்களும் உங்களை ஏத்துக்கிட மாட்டாங்க, இதனால உங்களோட ஆட்கள் உன்னோட ஃபேமிலியை ஒதுக்கி வச்சிருவாங்க, உனக்கு தான் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப சலீம் இது எல்லாமே வேணுக்குனேன்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு ஜெயபிரகாஷ் நினைச்சிட்டு இருக்கிறாரு. இந்த நெக்ஸ்ட் சீன்ல மவுல் அப்படிங்கிற இந்த ஊரோட பெரிய ஒருத்தர் வந்து சலீம் கிட்ட, உன்னோட பொண்ணு டான்ஸ் கத்துக்கிறத நிப்பாட்டுவாளா இல்லையா? அதுக்கு சலீம், நிப்பாட்ட மாட்டா அப்படிங்கிற மாதிரி டைரக்டாவே சொல்லிட்டாரு. இப்போ இந்த விஷயத்த எல்லாத்தையும் மரியம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறா. தென் இன்னைக்கு நாள்ல இருந்து மரியத்தோட அப்பா கிட்ட அவளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு யாருமே பேச மாட்டாங்க. தைக்க கொடுத்த துணியை கூட ரிட்டர்ன் வாங்க தொடங்குறாங்க. அப்படி அவரு பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிற மணியை கூட கொடுக்காம ஸ்டாப் பண்றாங்க. இப்போ இந்த மாதிரி எல்லா சைட்லயும் லாக் ஆகுறதுனால என்ன பண்றதுன்னு தெரியாத சலீம் ஏதாச்சும் வேலை கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி மரியத்தோட பெரியம்மா வீட்டுக்கு போறாரு. அப்ப அவங்க எந்த ஹெல்ப்புமே பண்ணாம, பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்துச்சு, கல்யாணம் பண்ணி வை, வேற தேவையில்லாத வேலை எதுவும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ஒரு 100 ரூபா எடுத்து மூஞ்சிலே வீசுறாங்க. தென் நெக்ஸ்ட் அப்படியே இவர் வீட்டுக்கு வர்றாரு. கரண்ட் பில்லு கட்ட
காட்டாம பவர் கட்டு. இப்போ இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் மரியத்தோட கண்ணுக்கு முன்னாடி தான் நடந்துட்டு இருக்குது. லாஸ்டா சலீமை மசூதிக்கு உள்ள கூட விடலை. இப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையும் பாக்குறப்போ மரியம் என்ன நினைக்கிறான்னா, தன்னாலதான் இந்த மாதிரி தான் அப்பா கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி, இனிமே நான் பரதநாட்டியம் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி தனக்குள்ள முடிவெடுக்கிறா. இதுக்கு மேல தன்னோட அப்பாவை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைச்ச அந்த பொண்ணு தன்னோட அப்பா எவ்வளவு தூரம் கேட்டாலுமே கூட அவ தன்னோட முடிவை மாத்திக்கிற மாதிரியே இல்ல. இப்ப இது இப்படி இருக்கிறப்போ மரியத்தோட டீச்சர் மரியத்துக்கிட்ட இன்னொரு ப்ரோக்ராம் வருது, நீ அதுல கண்டிப்பா கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு மரியம் சம்மதிக்கல. தென் அப்படியே ஒரு நாள் மரியத்தோட வீட்டுல யாரோ கல் எடுத்து எறிகிறாங்க. இப்ப இந்த மாதிரியான விஷயத்தினால மரியம் பயங்கர டென்ஷன் ஆகிட்டே இருக்கிறா. அப்படி டென்ஷன் ஆகி தன்னோட அப்பா கிட்ட போய் என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் டான்ஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்படியே அவளோட டீச்சருக்கு கால் பண்ணி நான் அந்த காம்படிஷன்ல கலந்துக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. அதுக்கு அந்த டீச்சர் கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தென் இதே டைம் அந்த ஹோலியும் புல்ஷமும் மரியத்தோட அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இன்னைக்கு நாள் வரைக்கும் தச்ச துணி எதுக்குமே பைசா தர்றாது இந்த ஹோலி இன்னைக்கு நாள் வாண்டடா வந்து பழசு எல்லாத்தையும் அடைகிறான். அப்படி ஒரு ஃபேக்டரியில மரியத்தோட அப்பா பயங்கரமா துணியெல்லாம் தைப்பாரு அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்டேஷனும் பண்றான். இப்படியே சலீமுக்கு அங்க வேலை கூட கிடைக்குது. அப்படியே அவரு வீட்டுல இருந்தே துணி எல்லாத்தையும் தச்சு அந்த ஃபேக்டரிக்கு அனுப்புற மாதிரியான வேலை எல்லாத்தையும் தொடங்குறாரு. இந்த நெக்ஸ்ட் சீன்ல சலீம் தன்னோட பொண்ணை தானே தன்னோட சொந்த கையினால் அலங்கரிச்சு அந்த காம்படிஷனுக்கு கூட்டிட்டு போறாரு. தென் இப்படியே காம்படிஷன் ஹாலுக்குள்ள போறாங்க. போனதும் இவர் கொஞ்சம் பாவப்பட்ட ஃபேமிலிங்கிறதுனால இவருக்கு அந்த ஹாலில் இருக்கிற ஒரு பின்பக்க சீட்டை தர்றாங்க. அப்ப மரியத்தோட டீச்சர் கிட்ட என்னோட அப்பாவை முன்னாடி சீட்ல உட்கார வைக்க முடியுமா, ஏன்னா நான் இப்ப இங்க வந்திருக்கிறேன் இதெல்லாம் பண்றேன்னா அவர் மட்டும்தான் காரணம். இப்ப இதே டைம் பக்கத்துல நின்று கேட்டுட்டு இருக்கிற இந்த ஜெயபிரகாஷ் ஃப்ரெண்ட் ரோ எல்லாம் விஐபிஸ்க்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படியே மரியம் ஸ்டேஜுக்கு போறா. டான்ஸ் தொடங்க முன்னாடி ஒரு மைக் எடுத்து என்னோட அப்பாவை முன்னாடி ரோல விஐபி சீட்ல உட்கார வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படியே அவளோட விருப்பத்தையும் நிறைவேற்றி வைக்கிறாங்க. அப்படியே மரியம் தன்னோட டான்ஸ் எல்லாத்தையும் தொடங்குறாங்க. ஆனா பாதிலேயே பாட்டை நிப்பாடுறாங்க. இப்ப இதை வேணும்னு தான் தன்னோட அப்பா பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அஞ்சலிக்கு புரியுது. இதனால அஞ்சலி உடனே தன்னோட போன் எடுத்து ஒரு சூஃபிக் பாட்டை பிளே பண்றாங்க. அப்படியே மரியம் அந்த சூஃபிக் பாட்டுக்கு பரதநாட்டியம் டான்ஸ் பண்றா. அப்படியே இங்க வந்து எல்லாரும் இவளோட டான்ஸை பார்த்து பயங்கரமா ஆச்சரியப்படுறாங்க. அப்படின்னா ஒரு சூஃபிக் பாட்டுக்கு பரதநாட்டியத்தை டான்ஸா பண்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்படியே இந்த ப்ரோக்ராம்ல அவளுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கூட கிடைக்குது. அப்படியே எல்லாரும் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கூட தர்றாங்க. அப்படியே அதே டைம் மரியம் தன்னோட அப்பாவை ஸ்டேஜுக்கு மேல கூப்பிட்டு இன்னைக்கு நாள்ல நான் இங்க இருக்கிறேன்னா இவர் மட்டும்தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அவரோட கையை தூக்குறா. கனவுக்கு ஜாதி மதம் அப்படின்னு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி காதல்ல மட்டும் கேட்டுட்டு இருந்த விஷயத்த இன்னைக்கு இந்த படம் மூலமா இந்த டான்ஸ்லயும் நிரூபிச்சுட்டாங்க. உண்மையான கனவு அதுக்கு என்ன தேவையோ அதை அதுவே அமைச்சுக்கும். அதே டைம் நம்மளோட எஃபோர்ட்டும் அதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை எப்பவுமே கவனத்துல வச்சுக்கோங்க. இதே சீன்ல இந்த ஃபில்ம் எண்ட் ஆகுது. இன்னொரு வீடியோல சீக்கிரம் பார்க்கலாம். தேங்க்யூ.